அதே போல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தெரியும், நம்பிக்கையில்லா தீர்மானம். அது என்ன கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா, எனக்கு மெஜாரிட்டி இருக்குது பாருங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கூட நம்ம ஒரு மசோதா கொண்டு வரலாம். அதற்கு பேர் தான் கான்ஃபிடன்ஸ் மோஷன். அட்ஜார்ன்மெண்ட் அண்ட் சென்ஷர். அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா ஒத்திவைப்பு, சென்ஷர் அப்படின்னா கண்டன தீர்மானம் அப்படின்னு பேரு. அது என்ன கண்டன தீர்மானம்? ஏதாவது லூஸ் டாக் விட்டுறாங்க, இல்ல ஏதாவது வந்து பேசுறாங்க, அது ஒரு உணர்வை கொச்சைப்படுத்துவது போல இருக்கு, அதனால என்ன பண்றது, அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது, அதற்கு பேர் கண்டன தீர்மானம். கட் மோஷன் பட்ஜெட்ல கொண்டு வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆளுங்கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சரியில்லை அப்படின்னு எதிர்க்கட்சியோ இல்ல வேற யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க வந்து கட் மோஷன் கொண்டு வந்து இதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர தேவையில்லை, அதை பத்தி விவாதிக்கலாம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுபோல எலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோடோம் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒன்று படிப்போம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெற்றி பெற்ற கட்சி வந்து உள்ள வரும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தற்காலிகமாக ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுத்து அந்த தற்காலிக சபாநாயகரின் தலைமையில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தற்காலிக சபாநாயகரின் தலைமையில் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி ஒரு தேர்தல் நடத்தி அதுல இருந்து வந்து நிரந்தர சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒரு தேர்தல் நடத்துறாங்கல்ல, அப்ப என்ன மெஜாரிட்டி அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி தான். அதே போல ரிமூவல் ஆஃப் டெப்டி ஸ்பீக்கர் பை லோக்சபா. லோக்சபால வந்து துணை சபாநாயகரை ரிமூவ் பண்ணனாலும் இந்த மாதிரி சாதாரண பெரும்பான்மையில ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரி, இதுல பாருங்க 480 எம்பி வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுப்பா, 543 பேர் இருக்காங்க, அதுல 480 எம்பி வராங்க அப்படின்னா ஹாஃப் 240 பேர் வந்து பிளஸ் 1 241 ஓட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது சாதாரண பெரும்பான்மை, அவ்வளவுதான். 2018 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக வந்தது, அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில தான் தோற்கடிச்சாங்க. அதே போல ஆர்டினரி பில் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் வந்து சாதாரண மசோதால தான் பாஸ் பண்ணாங்க. சரி, அடுத்தது பாருங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுக்கு தான் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி அப்படின்னா அதற்கு என்ன பேரு அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டியில நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி அப்படின்னா என்ன, அதற்கு என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன 543, அதுல பாதி என்ன 271.5 which is 272. அப்போ மொத்த ஸ்ட்ரென்த்ல 50% இருந்ததுன்னா அதற்கு பேரு அப்சல்யூட் மெஜாரிட்டி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ 234 எம்எல்ஏ 234 50% இருந்தா தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிடலாம். அப்போ 50% அப்படின்னா என்னது, இது ஒரு முறை மறுபடியும் ஒரு முறை மறுபடியும் இங்க வந்து 7 முறை, அப்போ 117 புள்ளி சம்திங் வருது, அப்போ 118 ரவுண்ட் பண்றீங்க. அப்போ 118 எம்எல்ஏவோட ஆதரவு இருந்தா தான் தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியும். அதே போல 272 எம்பியோட ஆதரவு இருந்தா தான் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். தமிழ்நாடு ரிலேட்டடா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேசுறேன், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பத்தி பேசுறோம், இங்க மாநில அரசை பத்தி பேசல, பட் சும்மா ஒரு புரிதலுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ 543ல 50% அவங்க வந்திருக்காங்க வரல அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. 50% எம்பியோட ஆதரவு இருந்தா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்போ 50% ஆதரவு அப்படிங்கிறத பத்தி பேசுறது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி, முழுமையான பெரும்பான்மை அப்படின்னு பேர்.